ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த சீரிஸ் எப்படா தமிழ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஈகரா வெயிட் பண்ண கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ் இப்ப ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியாயிருக்கு. மிலியா கிளார்க், பீட்டர் டிங்க்லேஜ், கிட் ஹாரிங்டன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல 8 சீசன் வெளியாயிருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் கிட்டத்தட்ட 1 hour இருக்கும். இப்ப நம்ம இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பாத்துடலாம். 9 நோபல் ஃபேமிலிஸ் இருக்கு. அதுல ஒருத்தவங்க அயன் த்ரோன்ல உட்கார்ந்து வெஸ்ட்ரோஸ் பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர நடக்கிற பொலிட்டிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படிங்கறத இந்த சீரிஸுடைய கதை. இப்ப இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்துடலாம். ராஜதந்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா ஒரு டீடைல்டான ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பவருக்காக நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள ரொம்ப அத்தன்டிக்கா இந்த சீரிஸ்ல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ரொடக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அதனாலேயே ஒவ்வொரு ஃப்ரேமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்னஸா இருக்கிறத உங்களால உணர முடியும். ஒரு பிக் பட்ஜெட் ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில தான் இந்த சீரிஸ் இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப டீடைலிங் வந்து பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே வந்து பிளே பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் வச்சு அதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த சீரிஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஆர்க் அண்ட் எலிவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நோபல் ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா மித்தாலஜிக்கல் ஹிஸ்டரி ஒன்னு இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே பார்க்கிறதுக்கு புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான இன்னொரு பலமாவே அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த காட்சிகள் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் த சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை தர மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த சீரிஸ்ல இருக்கு. இந்த சீசன் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிஞ்ச் வாட்ச் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல இருக்க ஒவ்வொரு சீசனும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீசனை எப்படியாவது உடனே பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இந்த சீசன் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதை நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த சீரிஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் அண்ட் மோட்டிவ் இருக்கும். சோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் மீட் பண்ண போது அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அது இந்த சீரிஸ்க்கான ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைரன் லானிஸ்டர் கேரக்டர் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ற போறாரு அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் எபிசோட்ஸ்ல நம்மளுக்கு தோணுனாலும் அடுத்த எபிசோட்ஸ் நீங்க பார்க்கும்போது அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் இந்த சீரிஸ்ல இருக்கு. அது நீங்க வந்து விஷுவலா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீரிஸ்ல இருக்க வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்க்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா அவங்களோட வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஆவரேஜான டப்பிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். சிஜிஐ ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காவும் டாப் நாச்சாவும் பண்ணிருக்காங்க. குறிப்பாக வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் அந்த டிராகன் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிஜிஐ ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ்க்கு கதைக்கு லம்பா இருக்க மாதிரி நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணேன். அதே நேரத்தில் ஜான் ஸ்னோ மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சரியா வந்து முடிக்காம விட்டுருப்பாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா நீங்க கிளைமேக்ஸ் ரீச் பண்ற வரைக்குமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீரிஸா தான் இந்த சீரிஸ் இருக்கும். சோ நீங்க உங்களோட லைஃப் டைம்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரிஸா இந்த பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 9 out of 10.